ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பீட்ஸ் லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதில் 2 டைப். இது மாதிரி ரெண்டாக தூரமாக பண்ணுறது ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கிட்ட பண்ணுறதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் சைடில் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் இருக்கிற டிசைன்லாம் வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை தான் வந்து இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். செயின் ஸ்டிச்சு தான் போடணும். அதில் வந்து பீட்ஸ் வந்து நம்ம இடையில ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பீட்ஸோட நேம் வந்து சுகர் பீட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பவுலில் வந்து நீங்கள் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் ஆர்க்குள்ள நீடியில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைன் பண்ணுறப்ப கோடு போட்டு பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த கோடெல்லாம் தேவையில்லை. இப்போ செயின் ஸ்டிச் வந்து எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஊசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து இந்த நீடில் சைடில் உள்ளது வந்து திரும்பின மாதிரி இருக்கணும். அதாவது துளிப் அப்படிங்கிறது வந்து இந்த சைடு இருக்கணும். கம்பெனி பிராண்ட் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாட் போட்டு நம்ம கீழே இழுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 செயின் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த நூலை வந்து கொஞ்சம் மேலே எப்படின்னு இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஊசியில் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸை வந்து கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நீடிலில் வந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீடிலில் வந்து பீட்ஸ் வந்து லோட் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு வந்து 2 எடுத்துக்கோங்க போதும். போக போக நிறைய எடுத்து ட்ரைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விரலால் வந்து அந்த பீட்ஸை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ வந்து இதில் வந்து இப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா பீட்ஸை வந்து இது மாதிரி லோட் பண்ணணும். லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே இப்போ போட வேண்டியதான். இப்போ அவ்வளோதான். இப்போ இழுத்தாச்சு. இப்போ வந்து திருப்பியும் வந்து நான் 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பி வந்து பீட்ஸ் போடுவோம். இப்போ வந்து பீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பீட்ஸாக வச்சு இடையில கேப் விட்டு ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வந்ததுக்கப்புறமா அடுத்து வந்து தொடர்ந்து பீட்ஸ் போட கற்றுக்கலாம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரி மெட்டீரியலில் வந்து நிறைய பேருக்கு நிறைய திங்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் போன வீடியோலேயே வந்து அதை பற்றி டீட்டெயில் கொடுக்குறேன். ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டெலகிராமில் ஆரி டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது. இந்த பேஜில் போய்ட்டு வாங்கிக்கோங்க. இதில் வந்து 2 பேக் இருக்குது. அந்த 2 பேக்கையுமே நான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். இது வந்து பேக் 1. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆரி கிட்டில் வந்து 1 கூட வாங்கலை அப்படின்னா இந்த கிட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து எல்லாமே இருக்கும். அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இது வந்து பேக் 2. ஆல்ரெடி வந்து ஜரி த்ரெட்டில் வந்து கொஞ்சம் பிகினர் கிட்டலாம் வாங்கிட்டீங்க, ஃப்ரேமு ஊசி ஜரி த்ரெட்டெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது இல்லாமல் அதுக்கு இன்னும் அட்வான்ஸாக உள்ளது தான் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே. இதை மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெலகிராமில் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அந்த டெலகிராமோட லிங்க்கை வந்து ஐடி லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச்சுக்கு எடுத்துக்கிற மாதிரி நூலை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருசாக விட்டுட்டு இப்போ இதில் வந்து பீட்ஸ் லோட் பண்ண போகிறோம். இதில் எத்தனை பீட்ஸ் லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து 3 பீட்ஸ் கிட்ட லோட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் 3 பீட்ஸ் எடுத்துகிட்டு 3 பீட்ஸையுமே சேர்த்து இதில் லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிட்டு வந்து இதை கிட்ட கேப் இல்லாமல் கிட்ட வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போடணும். ஏன்னா வந்து அடுத்து போடுறப்ப இதுக்கும் அதுக்கும் வந்து கேப் விழுந்துடும். கேப் விழுகாமல் போட்டோம் அப்படின்னா தான் ஸ்ட்ரைட்டாக போட்ட மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக. இப்போ திருப்பியும் ஒரு 3 இது எடுத்து இது மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிட்டு இதுவும் கிட்ட வச்சு நம்ம அடுத்த செயின் ஸ்டிச்சை கண்டினியூஸாக போட்டுக்கலாம். இடையில வந்து உங்களுக்கு கேப்பே இல்லை. இது மாதிரி தான் நம்ம 2வது வாட்டி லோட் பண்ணுறப்ப நடுவில் வந்து கேப் இல்லாமல் வரணும். இப்போ 3வது வாட்டியும் நான் பண்ணி காட்டுறேன்.
இது மாதிரி நம்ம லோட் பண்ணுறப்ப கீழே வந்து கையை பிடிச்சிக்கோங்க டைட்டாக, அப்போ தான் நூல் வந்து உங்களுக்கு டைட்டாக நின்றுக்கும். இப்போ வந்து நம்ம கண்டினியூஸாக 3 வாட்டி வந்து போட்டோம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு இடையில எந்த வித கேப்புமே இல்லை. இதே மாதிரி தான் கேப் இல்லாமல் நீங்கள் போடணும். இப்போ நான் இன்னொரு வாட்டியும் போட்டு காட்டுறேன். இப்போ டைட் பண்ணும்போது கீழே நூலை இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்போ இந்த கிளாஸ்ல வந்து பீட்ஸ் 2 டைப் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நாட் வந்து கொஞ்சம் கஷ்டம். அது போக வந்து அதுல 3 டைப் இருக்கு. அதை வந்து ஒரு கிளாஸா பார்த்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இன்ஸ்டால ஷேர் பண்ண உங்க போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால எனக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.